இன்னைக்கு தாப்பனுக்கு பிறந்த நாள், அதனால உன்னை அடிக்காம வரேன். இல்ல ரெண்டா போஞ்சிருப்பேன். ஏ தாப்பா, பிறந்த நாள் அதுமா குளிக்காம கொள்ளாம பட்டத்தலையோட பாண்டியா உட்காந்துருக்கா. சீ. ஏய், காலையிலே குளிச்சிட்டேன்டா. வீட்டுக்குள்ள ஒரே வைக்க வெந்து ஊத்துது. நானே அவுஞ்சு போய் உட்காந்துருக்கேன். அறவட்டு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப ஒரு ஏசி வாங்கிட வேண்டியதானே? ஏசி காசு அப்ப இஎம்ஐல போட்டு வாங்க வேண்டியதானே? இருக்கிற இஎம்ஐ கட்ட முடியல. இல்ல புதுசு ஏசிக்கு வேற இஎம்ஐ போட்டு எவன்டா கட்டுவியான்? உங்களை யார் இஎம்ஐ மாசம் மாசம் கட்ட சொன்னது? எப்படி சம்மர் ஆஃபர் போட்டிருப்பாங்க. முதல்ல காசை கட்டாம இஎம்ஐல ஏசிய வாங்குங்க. எப்படி இஎம்ஐ கட்டலன்னா 3 மாசம் கழிச்சு தான் பொருளை தூக்கிட்டு போவாங்க. அதுக்குள்ள சம்மர் முடிஞ்சுங்களா? எப்படி ₹1 செலவு இல்லாம வீட்டுல ஏசி மாட்டி சம்மர்ல குளுன்னு இந்த மாதிரி ஆகி போச்சுல. இது கூட தெரியாம இருக்கீங்க. ஆளு மண்டையும். இதுல பர்த்டே வேறையா அவருக்கு பர்த்டே. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா ஐயா.